வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். விஜயை பொண்ணு அதே சாமியார்கிட்ட ரோகிணி போகிறாங்க. ஏன்னா அந்த சாமியார் வச்சு தான் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நம்ம வேற யார்கிட்ட சாமியார்கிட்ட போனோம், அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து ரொம்ப ஷார்ப்பாக யோசிச்சு அதே சாமியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து என்னையும் என்னோட ஹஸ்பண்டை பிரிக்க பார்க்குறாங்க, நீங்கள் தான் ஏதாச்சும் வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அந்த சாமியார் வந்து சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை வந்து மந்திரிச்சு கொடுக்குறாங்க. மந்திரிச்சு கொடுத்த உடனே ரோகிணி வந்து கேட்குறாங்க, சாமி இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சாமியார் வந்து அம்மா இது வந்து உன் ஹஸ்பண்ட் கையில் நீ கட்டணும், அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து அப்படிங்களா சாமி, சரி சரி நான் அப்படியே பண்ணிடுறேன், இது பண்ணால் நினச்ச மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சாமியார் கண்டிப்பாக நடக்குமா, உங்கள் மாமியார் எந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரி சாமி கிட்ட எந்த மாதிரி சூனியை வச்சுட்டு வந்தாலும் உங்களையும் உன்னோட ஹஸ்பண்டை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து காசை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துடனே ரோகிணிக்கு நிம்மதியாக இருக்குது, ஓகே நம்மளுக்கு இந்த கயிறு கிடச்சிருச்சு, ஸோ இதுக்கு மேலே நம்ம யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து வராங்க. வந்த உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து எப்படியாச்சும் அவர் கையில் கட்டிட்டு ஏதாச்சும் சொல்லி அவர் கையில் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு நடக்குது அப்படி வந்து விஜயா வந்து அவசரமாக வந்து மனோஜ் கையில் கட்டி விட்டுறாங்க. எதுக்குமா அது அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜயா வந்து உனக்கு நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, நான் ஒரு சாமியாரை போய் பார்த்தேன், அவர் வந்து உனக்கு தோஷம் இருக்குது, ஸோ அதனால் இந்த கயிறு கையில் கட்டிட்டான், இந்த மாதிரி கெட்ட சக்திலாம் உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கெட்டனண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அப்படிங்களாம்மா சரிம்மா நான் கையில் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க. கையில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள இங்கே கையில் ஒரு கயிறு இருக்குது. அப்போ வந்து ரோகிணி வந்து இது யார் கட்டியிருப்பா, ஒருவேளை ஆண்டி கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து பயத்தில் போய் கேட்குறாங்க, மனோஜ் நான் கையில் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து அகைன் கேட்குறாங்க, மனோஜ் உனக்கு காது கேட்குறா இல்லையா, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ தேவையில்லாமல் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, இது நம்ம சும்மாவோட கூட நம்ம என்ன விஷயம் கேட்டே ஆகணும், யார் கேட்டணும்னு சொல்லி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் அகெயின் வராரு. வந்த உடனே ரோகிணி திருப்பி கேட்குறாங்க, மனோஜ் இது யார் கெட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்ன தான் உனக்கு பிரச்சனை, இப்போ இந்த கயிறு யார் கெட்டினான்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜ் யார் கெட்டினா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இது வந்து அம்மா தான் கெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லை ஒன்றும் இல்லை, எங்கள் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் இதில் நீ ஏன் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் நீ சொல்லு அப்படி சொல்லி ரோஹிணின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஆமாம் அம்மா யார்கிட்டயோ ஒரு சாமியார்கிட்ட போனாங்களா, அவங்க எனக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அம்மா வந்து கட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் ரோஹிணிக்கு புரிய வருது, ஓகே அப்போ நம்ம நினச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதை கெட்டது ஆன்டி தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி யோசிக்கிறாங்க, இப்போது நம்மகிட்ட அந்த சாமியார் கொடுத்த கயிறை எப்படி மனோஜ் கையில் கெட்டுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் ரோஹிணிக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது, நம்ம கெட்டணும்னு சொன்னாலும் அவன் கெட்ட விட மாட்டான், நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா வராங்க. ரூம்குள்ளே வந்த உடனே என்னப்பா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரே டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ரோஹிணிக்கு பார்த்து ஆமாம் இந்த மாதிரி ஒருத்தி உன் ரூமில் இருந்தால் அவனுக்கு டிப்ரெஷன் ஆகாமல் என்னப்பா அதெல்லாம் யோசிக்காத நீ படுத்துங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ரோஹிணியை முறைச்சி பார்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி நினைக்கிறாங்க, ஓகே நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் நான் ஏதாச்சும் பண்ண தான் போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயாவும் போயிடுறாங்க. போன உடனே மனோஜ் படுத்து தூங்கின உடனே ரோஹிணிக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே நம்ம அந்த கயிறை கட் பண்ணி இந்த கயிறு அவனுக்கே தெரியாமல் நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கயிறை ரோஹிணி வந்து அந்த கையில் அந்த கயிறை கட்டி விட்டுறாங்க. கட்டி விடுத்து அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸை மனோஜுக்கு ஷர்ட்டை அயன் பண்ணலாம்னு சொல்லி அயன் பண்ணிவிட்டு வச்சுட்டும் போயிடுறாங்க. அதே மாதிரி மனோஜ் வந்து குளிச்சுட்டு வந்து ஷர்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கை சுட்டுருது, அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு மனோஜ். இதுக்கிட்ட விஜய் இன்னும் பையன் கத்துறான் அப்படின்னு சொல்லி அவசரமாக ஓடி போகிறாங்க. மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் அம்மா அந்த அயன் பாக்ஸை சுட்டுக்குச்சுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது, ஏய் எது பண்ணாலும் பார்த்து பண்ண முடியா, எது பண்ணாலும் என் பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அப்போ வந்து ரோஹிணி வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து இன்னடி
எல்லா தப்பு பண்ணிட்டு சைலண்டாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அம்மா இன்னும் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வெளில போங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த வழியில் அப்படி கத்திடுறாரு. அப்போ வந்து விஜயாவுக்கு மனசே கேட்கல, இன்னும் பையன் இப்படி சொல்லிட்டானே என்ன பண்ணுறது, அது இல்லாமல் அந்த சாமியார் கயிறுவை நம்ம கெட்டணுமே, இப்போ எப்படி அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், நம்ம சப்போர்ட்டை தானே இப்போ பேசி ஆகணும், மாற்றி பேசுகிறானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை மந்திரம் பண்ணதில் ஏதோ தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி விஜயா வந்து நினச்சிட்டு பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் கயிறு கட்டினேன், அதை நேற்று மதியம் வந்தோடனே கட்டிட்டேன், ஆனால் இப்போ வந்து நான் பையன் கிட்ட பேசும்போது எரிஞ்சு விழலாம், ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அவர் வந்து ஒழுங்காக சாமி மந்திரம் பண்ணி தரலையோ அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து இல்லை விஜயா, அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, சரி பார்வதி நம்ம வேணா இதுக்கும் ஒரு வாட்டி அவரை போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரோகிணி நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம கிட்டின கயிறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா, முதல் வேலையை அவரை போய் பார்த்துட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி இங்கே போகிறதுக்கு முன்னாடியே ரோகிணி போகிறாங்க. போன உடனே சாமி நீங்கள் கொடுத்த கயிறு என் ஹஸ்பண்ட் கையில் கட்டிட்டேன், இப்போ நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி விஜயாவும் பார்வதி வராங்க. வந்த உடனே சொல்லுங்கம்மா கொடுத்த கயிறை வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லைங்க சாமி, நான் என்ன நினச்சேனோ அதுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சாமியார் என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமி இந்த மாதிரி நான் கேட்டேன், ஆனால் பையன் வந்து எனக்கு எதிராக எதிர்த்து என்ன பேசிகிட்டு இருக்கான், அப்படி பேசாதவன் இப்படி பேசுகிறான், என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாமியார் வந்து அப்படியாம்மா அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையா, இப்போ கூட ஒரு பொண்ணு அவனோட மாமியார் வந்து கூட ஏதோ எதிர்த்து ஏதோ சூன்யம் வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கயிறு வாங்கிட்டு போயிடுச்சு, நேற்று தான் வாங்கிட்டு போச்சு, நேற்றே கட்டிட்டு இன்னைக்கு அதோட ரிசல்ட் கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த கயிறை மட்டும் எடுத்துடுவா, நான் பூஜை பண்ணி உனக்கு திருப்பி கொடுத்துறேன், திருப்பி கேட்டு கண்டிப்பாக அது வேலை செய்யும் அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் வந்து அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லி விஜயம் பாரு உடனே கிளம்பி போகிறாங்க. போனால் மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்லுங்கம்மா என்னமாச்சு சொல்லி கேட்குறாங்க, ஏதாச்சும் வேலையாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. சரிப்பா நான் ஒரு கயிறு கட்டி கொடுத்தேன் உங்கள் கையில், அது கயிறு மட்டும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கையில் கொடுத்தது ரெட் கலர் கயிறு, ஆனால் மனோஜ் கையில் இருக்கிறது கருப்பு கலர் கயிறு, அது அப்புறம் கலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த சாமியார் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து மாமியார் சூனியம் வைக்கும் போது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கயிறு வாங்கிட்டு போச்சு, அது கூட நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு நன்றி சொல்லிட்டு போதுமா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னார் இல்லையா. ஸோ அது வந்து விஜயாவுக்கு ஞாபகம் வருது. ஓகே அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த ரோகிணி தானா, அவள் தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து யோசிச்சுட்டு, மனோஜ் நான் வந்து உன் கையில் ரெட் கலர் கயிறு தானே கட்டினேன், இப்போ நான் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் ஆமாம்மா நீங்கள் ரெட் கலர் தானே கட்டினீங்க, எப்படி இது பிளாக் ஆயிடுச்சு, ஒரு ரோகிணி கட்டியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா டே என்ன சொல்லிட்டு இருக்கேன், டே அவள் ஏதோ சூனியம் ஏதோ வச்சிருக்க போகிறாடா, சீக்கிரம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு டக்குன்னு ஒரு பிளானை போட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து மாமா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாரு. டே அம்மாடா அப்படி கூட இருக்கலாம்டா, டக்குன்னு வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜ் வெட்டி போட்டுறாரு. இதை வந்து ரோகிணி பார்க்குறாங்க, ஏன்டா நாண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.